இந்த வீடியோவில் நம்ம சிஏபிஎஃப்ஏசி 90 டேஸ் ஸ்டடி பிளான் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த 90 டேஸ் என்ன பண்ணுன்னு தெரியாமல் கொஞ்சம் ஸ்டக் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்கும்போது ஓகே 90 டேஸ்லையும் நம்மளால் கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகலாம். நான் இந்த பிளான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் டே 1லேருந்து டே 90 வரைக்கும் டே வைஸ் பிளான் மாதிரி தாங்க இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு அடுத்து எப்படி நம்ம அப்கிரேட் ஆக போகிறோம் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட் புக்காக தான் அந்த புக் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ டெலிவரி வாட்ச் பண்ணுங்கள். இந்த புக் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் 90 டேஸ் பிளான் கேட்டால் இந்த புக் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கேன், ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் புக் வாங்கிட்டு கூட ஒன்ஸ் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. 40 டேஸ் பிளான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் இந்த 40 டேஸ்னால் உங்களுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட், ஒரு ஃபவுண்டேஷன் வந்து என்சிஆர்டிலேருந்து நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு 40 டேஸ் நமக்கு போதும். ஓகேங்களா? நான் டே 1 என்ன படிக்கணும், டே 2 என்ன படிக்கணும், அதே மாதிரி டே 1 நான் குறிப்பிட்ட டைம்லாம் எடுத்துகிட்டு வரலாங்க. ஓகேங்களா? இது ஏன்னா நமக்கு வந்து டே 1ல் சோர்ஸ் ஆஃப் ஏன்சியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்ம முடிச்சே ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு சில பேருக்கு 1 ஹவர் எடுக்கும், சில பேருக்கு 1.5 ஹவர் 2 ஹவர்ஸ் கூட எடுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே என்சிஆர்டியில் இந்த சோர்ஸஸ் இருக்குது. சரிங்களா? டாபிக் அதில் இருக்குது. நான் வந்து சும்மா டாபிக் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என்சிஆர்டியில் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் அது வந்து எந்த சோர்ஸஸில் இருக்குது, எந்த புக்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பிளான் அப்படின்னா நான் ஓவர்வியூ மாதிரி இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஒன்ஸ் புக் வாங்கிட்டு நீங்கள் வந்து தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டே 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த நீங்கள் ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்கல்ல, அந்த டாபிக் படித்ததுலேருந்து ஒரு 150 வேர்ட்ஸ் அல்லது ஒரு 200 வேர்ட்ஸுக்கு நீங்கள் ரிட்டனாக நீங்கள் படித்ததை எழுதி பார்க்க போகிறீங்க. ஏன் இதை நம்ம டே 1லேருந்தே கொண்டு வரோம் அப்படின்னா அப்போ தான் டே 50, 60 தாண்டும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, பேப்பர் 2க்கும் உங்களுக்கு பயம் இருக்காது. எது கேட்டாலும் நம்ம அந்த டைமுக்குள்ளே எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் டே 1லேருந்து டே 40 வரைக்கும் என்னென்ன படிக்கணும், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தேடி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த 40 டேஸ் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி டோட்டலாக என்சிஆர்டி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 40 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் போயிருங்க, ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் எடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 90 டேஸ் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் இதில் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரிக்கு நான் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி எதெல்லாம் நீட் இருக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், அது எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு வாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 40 டேஸ் ஹிஸ்ட்ரி என்னெல்லாம் பண்ணணும்னு தெளிவாக டே வைஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த பிடிஎஃப் என்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேப்பர் 2 எப்படி ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்ட்டு சிம்பிளாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் சிஏபிஎஃப்எஸ் ஜாகிரபிக்கும் 40 டேஸ் பிளான். ஓகேங்களா? ஜாகிரபி அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கும் 40 டேஸ் பிளான். என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டாபிக் பர் டே கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஜாகிரபி டிசிப்ளின் டே 1ல் ஸ்டார்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 150 வேர்ட்ஸ்க்கு ஜாகிரபி எழுதி பார்க்கணும். இது வந்து ரொம்ப மேண்டிட்ரிங்க. நீங்கள் என்ன படித்தாலும் சரி, அது ஒரு 200 வேர்ட்ஸ் மிஞ்சி போனால் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த 15 மினிட்ஸ் நான் இவ்வளோ எழுதணுமா அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உங்களுக்கு ஒரு 50 டேஸ்க்கு அப்புறம் இதோட ஸ்கில் உங்களுக்கு ரொம்ப அப்கிரேட் ஆகும். ஏன்னா ஒரு எஸ்ஐ 300 வேர்ட்ஸ் கிட்ட இருக்கும். அதை நம்ம வந்து ஒரு 18 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு டைமிங் மட்டும் தான் பேப்பர் 2ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் கண்டென்ட்டும் தெரியுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு எழுதுறதுக்கு டைம் இருக்காது. கிட்டத்தட்ட 4 எஸ்ஸே நம்ம எழுதணும் பேப்பர் 2க்கு. நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 சைமல்டேனியஸில் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்ல ரீச் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது மார்க் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அதனால் பேப்பர் 2 ரிட்டன் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நம்ம எழுதி தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டெய்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் டெய்லி 1 ஹவர், அதாவது ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, சயின்ஸ்னு எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு ஒர்க்கிங்கில் இருந்தாலும் சரி, நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணி நீங்கள் படிங்க. நான் இது வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஒர்க் போயிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நான் தனி பிளான் இதை விட ஷார்ட்டாக இம்பார்ட்டன்ட் டாபிக் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு அதை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு தனியாக கொடுக்குறேன். இது வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட். கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்டி நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் டே 1 என்ன பண்ண போகிறீங்க, ஒரு டாபிக் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பேப்பர் 2க்கு நீங்கள் அதை ஒரு 250 வேர்ட்ஸ் 300 வேர்ட்ஸுக்கு நீங்கள் எழுதி பார்க்க போகிறீங்க. சரிங்களா? இந்த ரொட்டீனை டெய்லி ரெகுலராக கொண்டு வாங்க. ஸோ அதே மாதிரி தான் எக்கனாமியும் 40 டேஸ் பிளான். எக்கனாமியில் நம்ம ஒரு 30 டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் ஆனால் நான் 40 டேஸ் எல்லாமே ஆவரேஜாக ஃபவுண்டேஷன் பில் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும் அப்படின்ட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நான் ப்ரீவியஸாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாலிட்டி ஒன்ஸ் நீங்கள் இது ஃபுல்லாக என்சிஆர்டியில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லட்சுமிகாந்த் 40 டேஸ்க்கு அப்புறம் லட்சுமிகாந்த் போயிருங்க. ஜாகிரபிக்கு எதுவும் வேண்டாம். 6 to 12 வரை படிங்க, அதுவே போதும். ஜாகிரபிக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் வேண்டாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம கிட்ட 90 டேஸ் தான் ப்ராப்பராக டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ பாலிட்டிக்கு லட்சுமிகாந்த் போயிருங்க. நெக்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிக்கு நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து என்சிஆர்டி பேஸ் பண்ணி மட்டும் தரவாக படிங்க. ஓகேங்களா? நான் டாபிக் வைஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் டாபிக் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பேப்பர் 2க்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ஈச் டே. அதே மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். ஈச் டேக்கும் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் என்சிஆர்டி புக்கில் இருக்கும். அதை கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் அதை என்சிஆர்டியில் பார்த்து படிச்சுட்டு அதோட என்ன அப்படிங்கிறது ஒரு 250 வேர்ட்ஸ்க்கு எழுதிருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த சயின்ஸ் நான் 40 டேஸும் கொண்டு வந்திருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் 40 டேஸில் இந்த சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 50 டேஸும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்ஸை ரிப்பீட்டடாக நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா இது நல்ல ஸ்கோரிங் ஏரியா, இதை விட்டக்கூடாது. நீங்கள் இந்த பேலன்ஸ் இருக்க 50 டேஸும் நீங்கள் சயின்ஸ் படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? நான் ப்ரீவியஸாக ஹிஸ்ட்ரியும் அப்படி தான் ரெகுலராக படிக்கணும். பட் ஆனால் சயின்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ அதே மாதிரி நான் டே வைஸ் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு 40 டேஸ்க்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 40 டேஸ்லேயும் நீங்கள் இந்த சயின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எழுதுறது மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ் டைம் கொடுத்து எழுதி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக டாபிக் லைட்டாக இப்போ பொல்யூஷனை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்ல, அதை நீங்கள் எழுதி பார்த்துருங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 to 12 months கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ ஏப்ரல் தான் ஆகுது. அப்போ பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 months டைம் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு ஜூலை எக்ஸாம் இருக்குது. ஸோ ஜூலைக்கு முன்னாடி ஒரு 10 monthsலேருந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஏப்ரல் 11 வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஏப்ரல் 11 இன்னைக்குள்ள நியூஸும் நீங்கள் ஒரு 1/2 hour டைம் கொடுத்து படிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக இருக்குது, அதாவது பிஃபோர் 6 months, அதாவது நான் ரொட்டீன் இதில் கொண்டு வந்திருப்பேன் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதோட பிளானை பாருங்கள். நியூஸ் பேப்பர் வந்து ஒரு 45 minutes நம்ம படிக்கணும் ஓகேங்களா. ஹிந்து ஆர் எக்கனாமி எதனாலும் சரி. அதுக்கப்புறம் ஏதாவது மந்த்லி மேகசின். இந்த மந்த்லி மேகசின் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு செப்டம்பர்லேருந்து, அதாவது 2025 செப்டம்பரில் நீங்கள் இப்போ 1 month மேகசின், மந்த்லி மேகசின் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு 40 minutes நீங்கள் படிக்கணும் பர் டேக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள கரண்ட்டாக இருக்கிற நியூஸும் படிக்கணும் ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸாக ஒரு 1.5 hour டைம் கொடுத்து நீங்கள் படிச்சுட்டு வர என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 50 daysலேயே நீங்கள் வந்து மேக்ஸிமம் செப்டம்பர் மந்த்லேருந்து நீங்கள் ஒரு 5 months அக்கடாக வந்துடுவீங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட பிப்ரவரி வந்துடுவீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஏப்ரல் சைமல்டேனியஸில் இன்னைக்குள்ள நியூஸும் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் பேக்வர்டாகவும் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஓவராலாக 10 months நியூஸ் உங்களுக்கு கேரண்டியாக வந்துடும். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத போட்டு பாருங்க. Day 1 to 15 வந்து லாஸ்ட் 6 month கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டாம். ஒரு மாதிரி ஷார்ட்டாவது நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ரொம்ப டெப்த்தாக கொடுத்தாங்கன்னா ரொம்ப டெப்த்தாலாம் பிஃபோர் மந்த்ஸ்க்குள்ளது படிக்க வேண்டாம். கரண்ட்டாக இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் லாங்காக படிச்சுக்கோங்க. பிஃபோராக இருக்கிறது ரொம்ப லாங்காக படிக்க வேண்டாம். சும்மா ஒரு ஷார்ட்டாக நோட்ஸ் மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. என்னென்ன ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி நீங்கள் எந்த நியூஸ் படித்தாலும் சரி, பேப்பர் 2க்கு ஒரு CA டாபிக் எழுதி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க சரிங்களா. அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் இந்த PDF பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும் ஓகேங்களா. என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, எந்தெந்த டேல எப்படி படிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு ஷார்ட்டாக நோட்ஸ் எடுக்க வச்சு சொல்லியிருப்பேன்ல, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், 70 daysலேருந்து 90 days வரைக்கும் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் எடுக்கிறது அதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணிப்போம். இப்போதைக்கு மார்க் டெஸ்ட் பற்றி யோசிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 40 days கம்ப்ளீட்டாக ஃபவுண்டேஷன் முடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாகவே ரிவிஷன் மார்க்குமா தான் எடுக்க போகிறீங்க சரிங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இன்டர்னல் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன், எக்கனாமி, என்விரான்மெண்ட். இது ரிலேட்டடான நியூஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் பேப்பர் 2க்கு எழுதியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். இதை 90 daysல எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். Day 1 நம்பர் சிஸ்டம்லேருந்து, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க நம்பர் சிஸ்டம்லேருந்து. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிங்கன்னா அது போர்ட் மாஸ் ரூல் பண்ணி இது பண்ண போகிறீங்க. இதே மாதிரி உங்களுக்கு பர் டேக்கு என்னெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க போகிறீங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், சப்போஸ் நீங்கள் Day 4 % எடுக்கிறீங்க அப்படின்னா, பர்சன்டேஜ் வந்து ஒரு நாளில் கம்ப்ளீட் ஆகலைன்னா தயவு செஞ்சு 2 நாள் 3 நாள் கூட ஆக்கிக்கோங்க ஓகேங்களா. அது தப்பு கிடையாது. பட் ஆனால் ஒரு ஆவரேஜாக நமக்கு ஒரு 40 days பிளான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஃபுல் டாபிக் முடிக்கிறதுக்கு 30 days இருக்கும். கூட ஒரு 30 days 60 days ஆனாலும் பிரச்சனை இல்லை. கம்ப்ளீட் சாப்டர் படிச்சிருங்க. ஒன்ஸ் நீங்கள் 50 daysலாம் ஓரளவுக்கு கான்செப்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மார்க் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 90 days எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும், நம்ம கோல் பார்த்தீங்க அப்படின்னா 110 130+. நம்ம அட்லீஸ்ட் நம்ம 110 130 கிட்ட ஆவரேஜாக நம்ம மார்க் எடுக்கணும். ஆவரேஜாக 120+ கிட்ட எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எதெல்லாம் மாஸ்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ, பிசிக்ஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், ரிப்போர்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் சும்மா கிராமர் பார்ட் இருக்கும் ஓகேங்களா. அப்போ நம்ம அந்த 4 மாஸ்டர் ஆகணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம Day 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பேப்பர் 2க்கு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் பேப்பர் 2ல் நியூஸ் பேப்பர் படிக்கும் போதும் சரி, நான் இம்பார்ட்டன்டான டாபிக் சொல்லிப்பேன், அது ரிலேட்டடாக நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் படித்தாலுமே நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அப்படிங்கப்போ உங்களுக்கு வந்து டைமிங் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு ஒரி பண்ணிக்க வேண்டாம், எழுதி முடிச்சிடலாமா அப்படின்ட்டு. Day 1 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா Day 60 70 போகும்போதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலையாவது நீங்கள் பூஸ்ட் ஆகிருவீங்க பிகினர்லேருந்து. அதனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி மட்டும் படிங்க, உங்களுக்கு நீங்கள் ஓரளவுக்கு மார்க் நல்லாவே ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு 10 days நம்ம பேசிக் டாபிக்ஸாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. உங்ககிட்ட எங்கே படிக்கன்னு தெரியலனா நம்ம ஸ்ட்ரக்சராக PDF ஃபார்மேட்டில் நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்ஸ் அதனால நம்மகிட்ட சாம்பிள் வாங்கி ஒன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நம்மகிட்ட நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர்லேருந்து நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லியிருந்தேன்ல, அதை மட்டும் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ எஸ்ஐ டாபிக்ஸ் சும்மா நான் சாம்பிள் இதில் கொடுத்துருப்பேன். இது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க் பூஸ்ட் ஆகிறது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. அதில் Day 60 to 90 என்ன பண்ணணும்னு கொடுத்துருப்பேன். அதே மாதிரி 31 to 60 என்ன பண்ணணும்னு கொடுத்துருப்பேன். அது ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் நான் சில 5 டாபிக் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது போக நமக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இதில் இருக்க நியூஸே உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கும். அப்போ நீங்கள் இதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க் வந்து கொஞ்சம் டீசெண்டாக வரும் ஓகேங்களா. ஆனால் டெய்லி எழுதி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ரிப்போர்ட் ஃபார்மேட் எப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டும் எழுதி டெய்லி ஒரு ரிப்போர்ட்ஸும், அது ரிப்போர்ட் எழுதுறதுக்கு ஒரு 10 minutes ஆகும். அதையும் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேங்களா. சோர்சஸ் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் நியூஸ் பேப்பர் மட்டும் நாங்கள் சோர்ஸ். அதுக்கப்புறம் ஏதாவது கவர்மெண்ட் சோர்சஸ் PIBலேருந்து நீங்கள் டெய்லி ரெகுலராக ஏதாச்சும் டிஃபென்ஸ் ரிலேட்டட் நியூஸ் வந்திருக்கா அந்த மினிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணி பார்த்து படிங்க. அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்ட்ரியில் CAPFலேருந்து ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கா, ஏதாவது அதுலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கா. இப்போ கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த IPSக்கு ரேங்கிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்தது. அதே மாதிரி இருக்க இஷ்யூ எல்லாம் கொஞ்சம் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் புரிஞ்சுக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. மந்த்லி CA மேகசின் எங்கேருந்து படிச்சீங்கன்னா விஷன் மேகசின் எல்லாரும் சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஓகேங்களா. நான் சொல்லியிருந்தாலும் ப்ரீவியஸ்லேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிஃபோர்லேருந்து கொண்டு போகணும், அதாவது செப்டம்பர்லேருந்து படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரெகுலராலாம் டெய்லி படிக்க முடியாது. அப்போ ஒரு CA மேகசின் மாதிரி ஏதாவது ஒரு மேகசின் வந்துட்டு அது ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேகசின் எடுத்து டவுன்லோட் பண்ணி படிங்க ஓகேங்களா. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த PDF-ம் நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் பார்த்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு PDF சென்ட் பண்ணுறேன். வேறு எதுவும் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் டவுட் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா படிங்க. 2026 எக்ஸாம் 90 days நீங்கள் கன்சிஸ்டன்ட்டாக படிச்சிங்கன்னா நம்ம ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா. பட் ஆனால் ரெகுலராக படிங்க, கன்சிஸ்டன்ட்டாக இருங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.